திருவனந்தபுரத்தில் நடந்து வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் 60 நாடுகளைச் சேர்ந்த 200 திரைப்படங்கள் பங்கேற்கின்றன. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் 18வது சர்வதேச திரைப்பட விழா வெள்ளியன்று மாலை கோலாகலமாக துவங்கியது. இத்திரைப்பட விழாவை கேரள முதல்வர் உம்மன் சாண்டி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்படும் இவ்விழாவில் போட்டிகள் பிரிவில் 14 படங்கள் இடம்பெறுகின்றன. இதில் இந்திய மொழிகளில் தமிழில் தயாரான சூது கவ்வும் திரைப்படம் திரையிடப்படுகிறது. இந்த போட்டியில் முதல் பரிசு பெறும் திரைப்படத்திற்கு 15 லட்சம் ரூபாய் பரிசும் தங்க காசும் விருதுகளாக வழங்கப்படும். முன்னதாக நடந்த துவக்க விழாவில் ஸ்பானிஷ் இயக்குநர் கார்லோஸ் சோராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய கேரள முதல்வர் உம்மன் சாண்டி திரைப்படத்தை கலையாகவும் தொழிலாகவும் கேரள அரசு மேம்படுத்தி வருவதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு 2013ஆம் ஆண்டு 140 திரைப்படங்கள் கேரளாவில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். കേരളത്തിൽ നിന്നുണ്ടായിട്ടുണ്ട്. ചലച്ചിത്രമേളകൾ മികച്ച സിദ്ധാന്തീയമായി എല്ലാ കലാരൂപങ്ങളും ജനങ്ങളുടേതാണ്. സിനിമ ഏറ്റവും വലിയ ജനകീയ കലാരൂപമാണ്. ചലച്ചിത്രമേളകൾ സിനിമാ പ്രേമികൾക്ക് വിരുന്നാകുന്നത് ഈ പശ്ചാത്തലത്തിലാണ്. മികച്ച സിനിമകൾക്ക് തകർപ്പൻ പ്രകടനം കാഴ്ചവെക്കണമെങ്കിൽ ഈ കലാരൂപയോടനുബന്ധിച്ച് ഫിലിം മാർക്കറ്റിംഗ് ആരംഭിക്കുന്നതാണ്. മലയാള സിനിമയെ ആഗോളതലത്തിലെത്തിക്കുവാൻ இவ்விழாவில் இயக்குநர் பிரியதர்ஷன், நடிகைகள் ஷபனா அஸ்மி, மஞ்சு வாரியார் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக இவ்விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.